Hi friends, welcome to Tilaka's Kitchen. இன்னைக்கு நான் ஒரு ஃபிஷ் கறி வைக்க போகிறேன். எப்படின்னு சொல்லி காட்டுறேன். மாங்காய் வீடியோக்குள்ள போவோம். இப்போ ஒரு மண் சட்டிக்கில் நான் மாங்காய் சீட்ஸ் ரெண்டும் போட்டு அதில் 2 பீஸ் மாங்காவும் சேர்த்து ஒரு 4-5 துண்டு மீன் சேர்க்குறேன். நான் 2 பேருக்கு அளவாக தான் அந்த குழம்பு வைக்கிறேன். இப்போ பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டும் சேர்த்து 2 பச்சை மிளகாய் சேர்த்து சின்ன வெங்காயம் ஒரு 2-3 வெட்டி அதையும் சேர்க்குறேன். இப்போ தேவையான அளவு மஞ்சளும் சேர்க்குறேன். குழம்பு மிளகாத்தூள் 3 தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன். காரம் கூடுதலாக இருக்கும். நான் கொஞ்சம் ஃபுல்லாக சேர்க்கல. இப்போ புளி கரைசல் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைசல் தண்ணியாக தான் கரைச்சிருக்கிறேன். கரைச்சி இப்போ அதையும் சேர்க்குறேன். ரொம்ப புளி சேர்க்கல நான் மாங்காய் போட்டபடியாக. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் அவிய விடணும். மாங்காவும் மீனும் கொஞ்சம் அவியணும். அப்போ அதனால நான் கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்த்து இதை இப்போ நான் அடுப்பில் இப்போ வச்சு கொஞ்சம் கொதிக்க விடுவேன். நல்லா கொதித்து மாங்காவும் மீனும் நல்லா வெந்து வரணும். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணி விடுவோம். ஆன் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு கொதியிலே நல்லா கொதிச்சிடும். மாங்காவும் நல்லா அவிஞ்சி நல்லா புளிப்பெல்லாம் நல்லா இறங்கும். அந்த மீனில் நல்லா புளிப்பெல்லாம் நல்லா இறங்கியிருக்கும். அதனால புளி கூடுதலாக சேர்க்கக்கூடாது. இப்போ நான் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கட்டி பாலும் 2ஆம் பாலும் நிறைய சேர்க்கல பால். அந்த பாலையும் நான் இப்போ இந்த மீன் குழம்போட சேர்க்க போகிறேன். நான் இந்த 2 பேருக்கு தான் நான் செய்கிறேன். இன்றைக்கு நிறைய செய்யலை. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று நான் கொடுப்பேன். ஒரு கருவேப்பிலை, வெந்தயம், கடுகு, சின்ன வெங்காயமெல்லாம் வெட்டி போட்டு தாளித்து அந்த தாளிப்பையும் நான் இதோட சேர்த்துருவேன். இந்த குழம்பு வந்து சுட சுட ஒயிட் ரைஸ் சுட சுட சாதத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாங்காண்ட புளிப்பு, இந்த காரம் எல்லாம் அந்த மாதிரி இருக்கும் சாப்பிட. குழம்பும் வந்து திக்காக இருக்கணும், நல்லா கட்டியாக இருக்கணும். அந்த மாங்காண்ட சீட்ஸோடையே இந்த மீனை எடுத்து போட்டு இந்த ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த நான் போடுற வீடியோ சின்ன சின்ன வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்த்து இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு உங்கள் குடும்பத்தாக்களுக்கெல்லாம் கொடுத்து அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னால் எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.